So good morning students. Today's topic we are going to discuss on obsessive compulsive disorder. So as you all know, we have already discussed what is an obsession and what is a compulsion, right? So obsession abdina, it is an intrusive thought or an intrusive image which we have ரொம்ப recurrent ரொம்ப ruminative, it is there in our brain. Okay, so next is the compulsive act, which is because in the obsessive act வந்து நம்மள வந்து ரொம்ப anxiety கொடுக்கறதுனால we get involved in some kind of a compulsive act, ஏதாவது cleaning, checking and all of this. So we will look at this disorder. Okay, 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா DSM-4ல there was a lot of changes, okay, compared to DSM-3. So ஒவ்வொரு editionலயும் there will be a lot of changes involved. So DSM-4ல இருந்து DSM-5க்கு சேஞ்ச் பண்ணும்போது lot of changes பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல முன்னாடி வந்து OCD anxiety clustersக்கு அடியில இருந்தது. anxiety clustersல என்னெல்லாம் இருக்கு? ஸோ GAD இருக்கு, panic disorder இருக்கு, agoraphobia இருக்கு, specific phobia இருக்கு, and all of this is in anxiety clusters. This time OCD வந்து அதுவும் வந்து DSM-4ல வந்து anxiety clustersல இருந்தது. But right now it is coming under a different category. Okay, so that category in DSM-5 is called OCD and related disorders. So OCD and related disorderல OCD இருக்கு, and then this following 4 disorders are there. So hoarding disorder, skin picking disorder, body dysmorphic disorder, and trichotillomania. Right? Obsessive compulsive disorder வந்து it is a accompanied by a intrusive thought and followed by a compulsive behavior. Okay, so obsession அப்படின்னா என்ன? It is a persistent and recurrent intrusive thought, image or impulse that is experienced as disturbing, inappropriate or uncontrollable. Say if you feel இப்போ ரொம்ப it is a subjective feeling. Okay, இப்போ எனக்கு வந்து it will be a very distress producing thought, ஆனா இன்னொரு பர்சனுக்கு மேபி இருக்காது. ஸோ இட்ஸ் சப்ஜெக்டிவ். நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு அது inappropriate-ஆ இருக்கு, எனக்கு அது அன்கண்ட்ரோலபிளா இருக்கு அப்படிதான் பேஷண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மூவிங் ஆன், இப்போ ஒப்சசிவ் கம்பல்சிவ் தாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்டா வந்து அதை சப்ரஸ் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ அந்த மாதிரி யோசிக்காத, அதுல இருந்து டீவியேட் பண்ணு, டிஸ்ட்ராக்ட் பண்ணு. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ண பார்க்குறோம், எய்தர் வந்து அந்த தாட்டை வந்து சப்ரஸ் பண்ண பார்க்குறோம் இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறோம். ஆனால் அப்படி கான்ஷியஸாக நம்ம பண்ணும்போது அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் obsessive தாட். ஸோ அந்த தாட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகும். அது அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சைட்டி அதிகமாகும். ஆன்சைட்டி அதிகமாச்சுன்னா நம்ம எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்பல்சிவ் ஆக்ட் பண்ணுறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாகும். Okay. Compulsive acts or compulsions are repetitive behaviors that are performed as lengthy rituals. So lengthy rituals in the sense, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் பண்ணுவோம். ஒரு ஒரு and also இப்போ கை கழுவுறோம்னா இப்படிதான் கை கழுவணும்னு சில பேருக்கு ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சோப் போட்டுட்டு தான் தண்ணி போடணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலரா இருக்கிற பர்சன்ஸ், பர்டிகுலரா இருக்கிற பேஷண்ட்ஸ், கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு எப்படின்னா ஒருவேளை நம்ம தண்ணி போட்டு சோப் போட்டாங்க, அவங்களோட இதுல இருந்து மாறுபடியா பண்ணிட்டாங்க அப்படின்னா then they will have this anxiety திரும்ப வந்து provoking them. Okay, so compulsions வந்து மோஸ்டா வந்து it is an intention எதனால இருக்குன்னா to reduce the distress, அந்த anxiety கம்மி பண்றதுக்காக. And they also have lower quality of life and increased functional impairment, meaning so lower quality of life னா இப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் வெல்னஸ் பார்ப்பாங்க, மென்டல் வெல்னஸ் பார்ப்பாங்க, சோஷியல் வெல்னஸ் பார்ப்பாங்க, ஃபேமிலி வெல்னஸ், ஜாப் வெல்னஸ், கெரியர் வெல்னஸ் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் எல்லா க்ரைட்டீரியாலையும் பார்ப்பாங்க. ஸோ எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபைட் பீப்புள் ஆர் வித் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் த சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக பல ஏரியாவில் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு லோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பிளைனபிள். இப்போ அவங்க கெரியர் பாதிப்பாகும் இதனால, அவங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பாதிப்படையும், அவங்களோட பர்சனல் மென்டல் வெல்னஸ் பாதிப்படையும், ஃபிசிக்கல் வெல்னஸ் பாதிப்படையும். அதனால their quality of life is less. இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் இஸ் நார்மலான ஃபங்க்ஷன்ஸ், நார்மலான பீப்புள் மாதிரி they cannot take their life. They are so much into doing compulsions, so much into cleaning, so much into doing that. அதுவே எல்லா டைமும் வந்து கன்சியூம் பண்ணிடும், உங்களுக்கு மற்றபடி டைம் கிடைக்காது for them. So next one, the intrusive image is persistent in people with OCD and also seen in schizophrenia. Okay, so see schizophrenia people it is a very common criteria. So
say delusions அப்படின்னா it is again an intrusive image for them, intrusive thought for them. It keeps on coming. நம்மள யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்ல நமக்கு அது எதிராக ஏதாவது பிளான் பண்றாங்க. It is again an intrusive thought. So எப்படி நம்ம இதை ரெண்டையும் distinguish பண்ணுவோம்? எப்படி நீங்க வந்து it is schizophreniaவா இல்ல ஓசிடியா அப்படின்னு எப்படி நீங்க distinguish பண்ணுவீங்க? So it is based on the criteria of insight. Okay. So insight வந்து நீங்க அந்த workshopலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, mental status examination, which I also have discussed. So mental status examinationல last criteria what we see is insight. Okay. So insightல வந்து different levels of insight இருக்கு. So சில பேருக்கு வந்து partial insight or full insight or moderate insight. So இந்த மாதிரி 6 levels of insight இருக்கு. Okay. So insight வந்து வேறவங்க சொல்லி தெரியுதா இல்ல அவங்களுக்கே தெரியுதா அந்த மாதிரியான லெவல்ஸ்ல இருக்கு. So இப்போ OCD பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க when they are doing this compulsive behaviors, இந்த thought அவங்களுக்கு anxiety கொடுக்குது, அவங்க பண்றதுனால இந்த things வந்து மாறிட போறது இல்ல, அவங்க பண்றது வந்து இஸ் நாட் சென்சிபிள், இது எல்லாமே தே நோ. ஸோ அந்த தே நோ கேட்டகரி தான் வந்து ஓசிடி பீப்புளை டிஸ்டிங்விஷ் பண்ணுது. ஆனால் ஸ்கீசோஃப்ரினியா நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே தட் தே டோன்ட் ஹேவ், they are not doing, they are not conscious of what they are doing, they are not in the right mindset, அதனால they don't have any insight of what is happening within them, they are totally mentally sick. Okay. So that is how we distinguish OCD and schizophrenia. Okay. So moving on, obsession compulsion, people hold on பண்றது, they know that they are senseless and they are conscious of it. ஆமா நான் பண்றது வந்து it doesn't make sense, லூசுத்தனமா இருக்கு, அது எனக்கு தெரியும் ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கதான் there is a problem. Okay. They know they have a problem and they know what's their problem, they know how many times they are doing that, and they are not able to control it. That is why they are seeking treatment. Okay. But ஆனா schizophrenia பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they don't have any insight, என்ன நடக்குதுன்னே தெரியாது, வேற யாராவது தான் வந்து கிளினிக்கு கூட்டு வருவாங்க schizophrenia patients, because அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு they don't feel they have a problem. சரியா? So repetitive behaviors-ல பாத்தீங்கன்னா it affects their daily functioning. முன்னாடி சொன்ன மாதிரி occupational functioning. ஏன்னா இப்ப நீங்க 10 தடவை வந்து கதவை சாத்தினீங்கன்னா, ஒரு 10 தடவை ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து ஒரு சிஸ்டம்ல ஒன்று என்டர் பண்ணோம், அதை 10 தடவை ரீசெக் பண்ணீங்க அப்படின்னா எப்போ நம்ம ஒர்க் முடியும், எப்போ நம்ம திங்ஸை முடிப்போம் இல்லையா? ஆர் ஒரு 10 தடவை 20 தடவை குளிச்சுட்டு வரீங்கன்னா again it is a problem, because physically there will be problem. Skin வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும், சில பேர் disinfectant யூஸ் பண்ணுவாங்க, அந்த பட்சத்துல it again leads to a lot of problems. Okay. So affect normal functioning வந்து it is affecting. So next வந்து which are the common obsessive thought people hold is a doubt. Okay. Pathological doubt is something which is different from normal doubt. Say இப்போ வந்து நீ எனக்கு தப்பு பண்றியோ அப்படிங்கிற ஒரு உங்க உங்க ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து போய் கேட்பீங்க, கிளாரிஃபை பண்ணோடனே அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே. ஆர் சம்டைம்ஸ் வந்து அப்பப்போ அந்த ஒரு தாட் வந்துட்டே இருக்கும், பட் ஆனால் இட் இஸ் நாட் தட், இது நார்மலாக அவங்க கிட்ட பேசுவீங்க. ஸோ பேத்தாலஜிக்கல் டவுட் அப்படின்னா இட் இஸ் டு அன் எக்ஸ்டென்ட் வேர் தே ஃபீல் அது வந்து ரொம்ப பர்சனல் லெவல்ல போய் இட் ஸ்டார்ட்ஸ் டு affect their whole life. Whole life will revolve around that one doubt. My friend is not my friend is doing something against me, அதுதான் அவங்களோட டவுட் அப்படின்னா, இல்லை my friend is talking behind my back அப்படின்னா அந்த ஒரு தாட்னால their whole life will revolve around that thought. So அந்த தாட்னால they will not sleep, they will not think about anything, they will only think about that thought, they will start having so much emotions, anger, aggression. So இதுதான் வந்து pathological doubt. Meaning pathology means it is a problem. Okay, it is a problem. So problematic doubt அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மென்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா pathological problems ன்னு சொல்லுவோம். இல்லை pathological அப்படின்னா it is related to a condition, it is a clinical problem. Okay. So next வந்து it is a fear of harming oneself or others and contamination fears. Okay. So meaning இப்போ வந்து they will also have this thought of harming themselves, like committing a suicide or cutting themselves on the hand. இந்த மாதிரியான fear of thought, இந்த fear இருந்துகிட்டே இருக்கும். So it doesn't mean they will cut. Okay, they only have this fear of committing it. Okay. So and also fear of doing that same to the others or the family members. So இந்த மாதிரியான thoughts இருக்கிறதுனால தான் they will involve themselves in a compulsive act, so that இந்த anxiety கம்மி ஆகும் அப்படின்னு. Okay. So next வந்து
they also look for the need for symmetry. So symmetry வந்து அந்த OCD songல பாத்தீங்கன்னா how he wants to make everything into the order. I just can't take this anymore because it's my OCD, and அந்த மாதிரி the lyrics will be there, no, it's my OCD அந்த மாதிரி. So they all look for symmetry. Okay, so symmetry nala they start doing things in a very organized manner. They want everything to be ஒரு சின்ன பேப்பர் வெளியா இருந்தா கூட they will start to align it. So அதுக்கு ரொம்ப time consuming they will start doing it. Okay, so next obsession வந்து sexual obsession. So sexual related thoughts வந்தாலோ இல்ல வந்து religion related thoughts வந்தாலோ so aggression related thoughts வந்தாலோ they feel guilty. So அந்த guilt போக்குறதுக்காக they have this anxiety. So அதுக்காக they will do a compulsive act. Okay, so moving, so இது வந்து ஒரு case of a mark 28 years old single male. So அவர் வந்து his main problem is what is அவர் வந்து இந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது யாராவது பெடஸ்ட்ரியன்ஸ் அதாவது ரோட்ல போறவங்களே இடிச்சிடுவாங்களோ அதனால ஒரு கிரைம் கமிட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு obsessive thought இருந்துகிட்டே இருக்கு. And he also has this thought of committing a robbery or crime of poisoning his friends or family. ஓகேவா, அண்ட் அதை பத்தி பப்ளிக்கா கன்ஃபெஸ் பண்ணிடுவேணும். இந்த இது எல்லாமே வந்து இஸ் இஸ் ரெக்கரண்ட் தாட். ஓகே, ஸோ ஆனா வந்து ஒன்ஸ் கூட இது நடந்தது இல்லை, ஆனா இது அவரோட தாட். ஹி ஃபியர்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ இதை மாஸ்க் பண்றதுக்காக ஹி இன்வால்வ்ஸ் இன் செக்கிங் ரிச்சுவல்ஸ். அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் டிரைவ் பண்ணாருன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இங்க வந்து நான் வந்து ஒரு பெடஸ்ட்ரியனை வந்து இடிச்சிட்டேன், அந்த அந்த கிரைம்கான எவிடன்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன்னு ஹவர்ஸ் கணக்கா சுத்தி சுத்தி கார் சுத்தி சுத்தி எவிடன்ஸ் தேடுவாராம் of something that hasn't happened at all. Okay, so அதுதான் வந்து so this says the same thing. ரொம்ப நேரம் வந்து அந்த ஏரியால நடந்து எவிடன்ஸ். And then anxiety clinic வந்திருந்தப்போ he was no longer able to live by himself. So முன்னாடி வந்து he was living alone, he was going to the university, he was bright, and he was in his early 20s. அந்த டைம்ல தான் வந்து his problem actually started. Okay, so the problem வந்து when the problem started he can't live alone. ஏன்னா வந்து தனியா இருந்தாருன்னா ஏதாவது கிரைம் கமிட் பண்ணிடுவாரோன்னு பயம், ஆர் ஏதாவது யார்கிட்டயாவது போய் சொல்லிடுவாரோ, ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாரு பிகாஸ் ஃபோன் கால்ஸ் மூலயமா ஏதாவது கன்ஃபெஸ் பண்ணிடுவாரோ, இல்ல பப்ளிக் பிளேசஸ் போக மாட்டாரு, அங்க போனா ஏதாவது போஸ்ட் பண்ணிடுவாரோ, ஏதாவது யார்கிட்டயாவது நான் கிரைம் பண்ணேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாரோங்கிற பயம். And also because of all of this அவர் வந்து he had to give up his career, give up his apartment and move with family கூட மூவ் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு, he started to be alone in his room. He doesn't come out of the room. ஸோ ரூம்குள்ளேயே இருக்கும்போது எப்பயாவது வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா he comes out with a tape recorder. ஏன் அப்படின்னா அவர் ஏதாவது கிரைம் பண்ணிட்டாருன்னா அதில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தாட். ஓகே, ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வி சி இஸ் டோட்டலி அவரோட லைஃப் அஃபெக்ட் ஆகுது இந்த தாட்னால, பிகாஸ் இட் இஸ் கிவிங் ஹிம் so much anxiety, so much fear. Okay, so this is the case of OCD. So we see there are 5 common types of compulsive rituals. So ஒன்னு வந்து cleaning, hand washing, showering, இதெல்லாம் வந்து very very common. So next வந்து repeated checking. So you keep on what mark அந்த கேஸ்ல பண்ணாரோ repeated checking, that is very common. gas பூட்டணுமா, கதவு பூட்டணுமா, phone check பண்றது. But it is not அந்த மாதிரி phone check பண்றது in the sense நம்ம வந்து ஃபோன்ல வந்து நெட் ஆஃப் பண்ணோமான்னு கூட நிறைய தடவை போய் போய் பார்க்கறது, இல்லை ஏதாவது கால் பண்ணியிருப்போமா, அதை ஆஃப் பண்ணுமான்னு திரும்ப திரும்ப பார்க்கறது. ஓகே, ஸோ ரிப்பீட்டிங் இன் த சென்ஸ் ஏதாவது வாயில முழுங்கிட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. there was this case in my internship. அவருக்கு என்னன்னா அவர் வந்து ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவார், எப்பெல்லாம் அந்த தாட் வருதோ அவர் பாக்கெட்ல ஒரு நம்பரோட லைன் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ ஒரு 20 நம்பர்ஸ் ஃபோன் நம்பர்ஸ் எழுதியிருப்பாரு. அதை வந்து லைனா அதை படிச்சுக்கிட்டே இருப்பாரு, திரும்ப 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 ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ தட் இஸ் ரிப்பீட்டிங். ஓகே, ஸோ ஆர்டரிங் ஆர் அரேஞ்சிங் இந்த ஓசிடி சாங்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சிமெட்ரியில வைக்கணும். கவுண்டிங் இஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்க, they start counting லைக் ரிலேட்டடா கையில வச்சு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. இட் இஸ் an again and compulsive act. ஸோ சில பேருக்கு என்னதுன்னா அந்த கம்பல்ஷன்ஸ் வந்து எவ்ரிடே ஆக்ட்ஸ்ல எவ்ரிடே பிஹேவியர்ஸ்ல ரிவால்வ் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே ஹேவ் டு ரைட் அ மெமோ டு த பாஸ். ஓகே,
So they start doing it very slowly. They start redoing it, keep on redoing it. They keep on checking it. They check their spelling 100 times, say, or they might rewrite it, they might correct it. If சின்ன ஒரு ஃபீஷல் வந்தாலும் they will start doing it again. ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே திங்க் பண்றதுல ஒரு ஸ்லோனஸோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ இருந்ததுன்னா இட் இஸ் பிரைமரி ஒப்சஷனல் ஸ்லோனஸ். ஓகே, அதை தான் வந்து எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் பண்றதுல ப்ராப்ளமோ இல்லை ரொம்ப ஸ்லோவா பண்ணாங்களோ இல்லை ரொம்ப திரும்ப திரும்ப அதை வந்து ரிப்பீட் பண்ணாங்களோ இட் இஸ் அ பிரைமரி ஒப்சஷனல் ஸ்லோனஸ். ஓகே, ஸோ யூஸ்வலாக அந்த வாஷிங் ஆர் கிளீனிங் வந்து usually 15 to 20 minutes people do it, but some may do it for hours. As I said, அந்த person குளிக்கிறது வந்து ஃபுல் டே, காலையில இருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் குளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும், பிளட் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் சில பேர் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லைக் டெட்டால் இல்லை ஃபினாயில், இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி அப்பதான் போகும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து they will have a problem of bleeding. Okay, because a disinfectant நம்ம வந்து once use பண்ணாலே it is not good for the skin. So next வந்து each compulsion vary based on the intensity of anxiety. இப்போ வந்து எனக்கு வந்து moderate anxiety இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 25 times நான் வந்து கை கழுவுவேன். சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் anxiety இருக்குன்னா அவங்க ஒரு 50 to 60 times கை கழுவுவாங்க. ஸோ இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கம்பல்ஷன் எத்தனை வாட்டி பண்றாங்கங்கிறது வந்து அதிகமாகும் or கம்மியாகும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆன்சைட்டி கம்மி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பல்ஷன்ஸ் கம்மியாகும். ஸோ ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம், ஆன்சைட்டி ஃபோக்கஸ் பண்ணி அந்த அப்சசிவ் தாட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆன்சைட்டி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக கம்பல்ஷன்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா கம்பல்ஷன் அவங்க பண்றதே ஆன்சைட்டியை கம்மி பண்றதுக்கு தான். ஓகே, அந்த ஆன்சைட்டியை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா கம்பல்ஷன்ஸ் பண்றது டோட்டலாக ஸ்டாப் ஆயிடும். So prevalence பார்த்தீங்கன்னா 3.1% Indians suffer from obsessive compulsive disorder. Usually when the divorced unemployed employed individuals it is very common. Even when the IT sector it is very common. Or people who sit in the front of the laptop the whole day, அவங்களுக்குலாம் வந்து it is very common OCD இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். And then DSM-5 criteria பொறுத்த வரைக்கும் it is the presence of obsession இருக்கணும். ஸோ obsessionல வந்து they should also try to suppress it. Okay, ஸோ கம்பல்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் ஏதாவது டிஸார்டர்ஸும் இந்த சிம்டம்ஸ்க்கான ஆன்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா it doesn't come under this symptomology in this disorder at all. Right? So this is for the first part of the OCD lecture. Second part we will discuss on the causes. Okay, so hope it was clear. Okay, so thank you. So moving on to causes. So what we have learned in the previous slides is just the symptomology in the DSM-5 criteria. So now we are trying to find an evidence of why people behave the way they do. So causes. So இப்போ causes பார்த்தீங்கன்னா first வந்து it is because it's a learned behavior. Okay. So learned behavior எப்படி ஆகுது? So it is a classical conditioning basically வந்து it is happening. ஸோ அவங்க வந்து ப்ரீவியஸ்லாம் வந்து இருந்த ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸை ஒரு ஃப்ரைட்னிங் தாட்டோட அவங்க லிங்க் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் தம் ஆன்சைட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் பண்ணும்போது அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸே அவங்களுக்கு ஆன்சைட்டி கிரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டச்சிங் அ டோர் நாப் connected to the scary idea of contamination. ஸோ இனிஷியலாக இப்போ சே அட் திஸ் பாயிண்ட் கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னா இப்போ கொரோனா வைரஸ் வந்து கை கழுவுனாலாம் கொரோனா வைரஸ் வந்துடும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுங்கிற மாதிரிலாம் இப்போ சொல்றாங்க இல்லையா. தட் இஸ் ட்ரூ. ஸோ இஃப் யூ டோன்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஒன்னால உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் வந்து அதனால அவங்களுக்கு வந்து டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஐயோ நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடும் அந்த தாட்ல அவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க அப்படின்னா அதனால என்ன பண்ணுவாங்க, கை கழுவிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம கை கழுவிட்டே இருந்தா நம்ம ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது, கை கழுவிட்டே இருந்தா ஃபேமிலிக்கு நடுவில் ஆக்சுவலா நம்ம எதுக்காக பண்றோங்கிற அந்த ஒரு லாஜிக்கே அவங்க மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்லி இந்த மாதிரி கண்டிஷன் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் இட் வில் இலிசிட் லேட்டரா வந்து அந்த கண்டிஷனிங் ஆகி ஆகி அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ்க்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் it is possible. கஷ்டம் but it is possible. Okay, so ஒரு பர்சனுக்கு வந்து with OCD who had been made to engage in a compulsive act,
soon after anxiety would reinforce compulsive behavior, but if made do nothing after anxiety would wane it away. Meaning, இப்போ ஒரு கம்பல்சிவ் ஆக்ட்ல ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவோம், அதை திரும்ப திரும்ப பண்ண ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. ஆனா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த அந்த கம்பல்சிவ் ஆக்ட் பண்ணலன்னா கூட உங்க ஆன்சைட்டில சேஞ்சஸ் அதிகமாகறதுக்கோ கம்மியாகிறதுக்கோ சான்சஸ் இல்லை அப்படின்னு அவங்கள டியூன் பண்ணும் அப்படின்னா அந்த ஆன்சைட்டி வந்து லேட்டர் வந்து கம்மியாயிடும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க எதனால வந்து இந்த கம்பல்சிவ் ஆக்ட் பண்றாங்க, பிகாஸ் அந்த ஆன்சைட்டி இருக்கு. அந்த ஆன்சைட்டியை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்பல்சிவ் ஆக்ட் பண்றதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா கம்பல்சிவ் ஆக்ட் பண்றதே அந்த ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கு தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அந்த ஆன்சைட்டியை அட்ரஸ் பண்ணோம்னா இந்த கம்பல்சிவ் ஆக்டும் வந்து கம்மியாயிடும், ஆன்சைட்டியும் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடும். ஓகே. So first cause is why people involve themselves in OCD is because it is a learned behavior. Classical conditioning நடக்குது. Second வந்து prepared learning. இது வந்து last specific phobiaலையும் நம்ம பார்த்திருந்தோம். Prepared learning is something that will help us to adapt to the current situation. So நம்ம ancestral கொடுக்கப்பட்ட சில விஷயம் வந்து இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூஸ் பம்ப்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும் இல்லையா. புல்லரிக்கிறது வந்து இப்போ முன்னாடி வந்து இந்த ஹெட்ஜ்ஹாக்ஸ் இந்த அனிமல்ஸ்க்குலாம் வந்து புல்லரிச்சுது அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் இதை. இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு predator வருது அப்படின்னா அவங்க வந்து புல்லரிச்சதுன்னா அந்த அனிமல் வில் லுக் பிகர். அப்படி பிக்கா தெரியும் போது இந்த அனிமல் வந்து மற்ற அனிமல் வந்து போயிடும். ஓகே. ஸோ அப்படிதான் வந்து நம்மளுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் இது கான்செப்ட் வந்து எவல்யூஷனலா வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து லேட்டர் வந்து யூஸ் ஆகும், அதுக்கு தான் வந்து எவல்யூஷனலா சில விஷயம் நம்மகிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் ப்ரிப்பேர் லேர்னிங். ஸோ ப்ரிப்பேர் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து எப்படி ஒப்சஷன் கம்பல்ஷன் வருது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குது அப்படின்னா, முன்னாடி வந்து என்ன பண்ணும், ஒரு ஃபியரோ ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ ஒரு ஒரு அனிமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த அனிமல் என்ன பண்ணும், தன்னையே வருத்திக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஈகிள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து பிச்சிடும், அதுக்கு வலிக்கும், ஆனாலும் அதெல்லாம் பண்ணும். ஸோ அது வந்து இட் இஸ் அ கம்பல்சிவ் ஆக்டா வந்து எவல்யூஷனர் பீப்புள் வந்து பார்க்குறாங்க. ஓகே, எவல்யூஷன் தியரிஸ்ட் வந்து அப்படி பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ ஒரு ஆன்சைட்டியோ வரும்போது நம்ம வந்து ஒரு கம்பல்சிவ் ஆக்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவல்யூஷனரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து செகண்ட் சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங், செகண்ட் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரிப்பேர் லேர்னிங். காக்னிட்டிவ் காசல் ஃபேக்டர். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து சைக்காலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கலந்தது. இப்போ வந்து காக்னிட்டிவ் காசல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம திங்கிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால வர ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ரெஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா டு நாட் திங்க் ஆஃப் ஒயிட் பியர் அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்குலாம் வந்து அதை பத்தி தான் யோசிப்பீங்க. நீங்க யார் எல்லார்ட்டையும் வந்து எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமோ அதுதான் பண்ணணும்னு தோணும். தட் இஸ் ஆர் ஹியூமன் டெண்டன்சி. ஓகே. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்போ ஒரு விஷயத்த சப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது? கான்ஷியஸா நம்ம சப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதே அதை வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கும். அப்ப எப்படி சப்ரெஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எது வந்து அப்நார்மல் தாட்ஸ் நார்மல் அப்சஷனுக்கு எது வந்து இதாகுது அப்படின்னா இன்டென்சிட்டி வித் ஹவு மச் வி ரெசிஸ்ட் தெம். இப்போ நார்மல் தாட்னா நம்மளால ஈஸியா ரெசிஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து எதையாவது பத்தி யோசிக்க கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸாம் மோசமா பண்ணிடுவோம்னு தோணுது, ஆனா அப்படி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னா ஈஸியா வந்து சம்ஹவ் ஐ கேன் மேனேஜ் இட். ஆனா அப்நார்மல் அப்சஷன் இருந்தது அப்படின்னா அவங்களால ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணாத பட்சத்துல அவங்க ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா இன்னும் வந்து அந்த அப்சஷன் தாட் வந்து நிறைய ஆயிடும். ஓகே. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் வந்து எதனால ஒரு அப்சசிவ் தாட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா they try to suppress it. அண்ட் எல்லா பேஷண்ட்ஸும் நீங்க DSM-5லயே பார்த்தீங்க, எல்லா பேஷண்ட்ஸும் வந்து with OCD they will suppress the thoughts, they will try to suppress the thoughts. அந்த சப்ரஸ் பண்றதுனால தான் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ஆன்சைட்டி அதிகமாகுது. இன்டென்சிட்டி ஆஃப் ஆன்சைட்டி அதிகமாச்சுன்னா கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ் வந்து அதிகமாகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் காக்னிட்டிவ் காசல் ஃபேக்டர் வந்து சப்ரெஷன் பண்றதுனால. செகண்ட் வந்து அப்ரைசல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து நான் ஒரு தாட் யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த தாட் வந்து சென்சிபிளா அன்சென்சிபிளான்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான்
நான் வந்து இப்போ நான் வெளியே போனேன்னா எனக்கு கொரோனா வந்துடும், சென்சிபிளா அன்சென்சிபிளா அப்படின்னு யோசிப்பேன். ஓகே சென்சிபிள் தான், நான் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை வந்து எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு ஒரு 2.5 மாசம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் நார்மல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் ஆயிடுச்சு. அப்பயும் நான் வந்து யோசிப்பேன் வெளியே போகும்போது எனக்கு கொரோனா வந்துடும், சென்சிபிளா அன்சென்சிபிளானா அன்சென்சிபிள். பட் ஸ்டில் இஃப் பீப்புள்ஸ் ட்ரை டு ஸ்டே அட் ஹோம், எனக்கு வெளியே போனால் ஏதாவது வந்துடும் அப்படின்னு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, which is not sensible. அப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ்ல people with OCD என்ன பண்ணுவாங்கன்னா, they feel that they are responsible for what they are thinking. இப்ப நான் ஒரு விஷயம் திங்க் பண்றேன், என்னால ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னா, நான் வந்து என்ன மோஸ்ட் ப்ராபபிளி நான் என்ன ப்ரொடெக்ட் என்ன நான் அது பண்ணாம பார்த்துப்பேன். பட் தே ஃபீல் சோ ரெஸ்பான்சிபிள். ஒருத்தவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவே அவங்க டு த எக்ஸ்டென்ட் எவ்வளோ நாளும் போய் செய்ய தயாரா இருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ தடவை அவங்க கை வாஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ பீப்புளுக்கு ஓசிடிக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹோல்டிங் த தாட்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தாட் ஆக்ஷன் ஃபியூஷன். இது வந்து நீங்க த்ரூ அவுட் your clinical career, if you are choosing a clinical career, you need to know this. Thought action fusion அப்படின்னா என்னதுன்னா, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தாட் இருக்கு, the thought of harming someone for example, இந்த தாட் இருக்கு, அந்த தாட் யோசிச்சாலே they have already done it அப்படின்னு யோசிக்கிறது தான் தாட் ஆக்ஷன் ஃபியூஷன். அதாவது அந்த தாட்டும் அந்த செய்யாத ஆக்ஷனும் ரெண்டும் ஃபியூஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் த தாட் ஆக்ஷன் ஃபியூஷன். மீனிங் இப்போ ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அது ஆல்ரெடி நான் யோசிச்சாலே நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள இருக்கிறது தான் தாட் ஆக்ஷன் ஃபியூஷன். ஓகே, ஸோ நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பீப்புள் வித் ஓசிடி தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதை வந்து மாஸ்க் பண்ண பார்ப்பாங்க வித் அ கம்பல்சிவ் ஆக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்னா இட் இஸ் த டிஸ்டார்டட் திங்கிங் வி ஹேவ். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டஸ்ட்ராஃபைசேஷன், அதாவது ஒரு நார்மல் விஷயம் தான் இருக்கும், அதை வந்து எவ்வளோ வேர்ஸ்டா யோசிக்க முடியுமோ அவ்வளோ யோசிக்கிறது, அதுக்கு பேர்லாம் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். இல்லை வந்து ஒரு விஷயத்த நார்மலா இருக்கிற விஷயத்த ஜென்ரலைஸ் பண்ணி யோசிக்கிறது, அது ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். ஸோ இந்த பீப்புளுக்கு என்ன காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் இருக்குன்னா, they have this irrational thought and that can also influence their emotion. Meaning, ஸோ அவங்களுக்கு வந்து they hold on to this thought. இந்த தாட் வந்து irrationalனு தெரியும் அவங்களுக்கு, ஆனாலும் they hold on to it and they attach emotions to it. So when they attach emotions to it, they have a problem. Okay, so அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த தாட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மற்ற சுத்தி இருக்கிற விஷயத்தை எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த தாட்னால என்ன பாதிப்படையுமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர பாதிப்படையாம இருக்கிறதுக்கு 98% ஃபேக்டர்னால அதை பார்க்கவே மாட்டாங்க. இட் இஸ் அ டிஸ்டார்ஷன். அட்டென்ஷனல் பயஸ் இஸ் அ டிஸ்டார்ஷன். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து என்னதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வருதுன்னா பிளாக் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, சப்ரஸ் பண்ணிடுவாங்க. சப்ரஸ் பண்ணா அந்த தாட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அது இன்னொரு விஷயம். இன்னொன்று வந்து என்னன்னா, they don't trust their memory. மீனிங் அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நான் பண்ண மாதிரியே இல்லையே, நான் டோர் செக் பண்ண மாதிரியே இல்லையே அப்படின்னு வந்து ஒரு 10 தடவை வந்து 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 பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து if they have a memory problem, அந்த மாதிரி மெமரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க ஒரு ரிச்சுவலை வந்து நிறைய டைம்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பயாலஜிக்கல் காசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்வின் ஸ்டடீஸ்ல வந்து they are saying monozygotic ட்வின்ஸ்ல வந்து ஹையர் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூஸ்வலா ஓசிடி வந்து கம்மிங் ஃப்ரம் த நியூராட்டிக் அந்த டிஸ்போசிஷன். மீனிங் வரி, ஃபியர் அந்த ஒரு ஜீன்ஸ் இருந்தது அப்படின்னா people tend to have a OCD. And type of OCD வந்து childhoodலயே ஸ்டார்ட் ஆகுறது வந்து it is related to a chronic motor tics. Okay, so chronic motor tics யூஸ் பண்ண இருக்கிற ஒரு டிசார்டர் இருக்கு, it is called Tourette syndrome. So இந்த Tourette syndrome பேசிக்கலா என்ன ஆகும்னா, the people will have a chronic motor and vocal tics. அப்படின்னா அந்த கை இப்படி பண்ணிட்டே இருக்கிறது, இல்லை ரிப்பீட்டடா மோட்டார் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கிறது, அது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் மோட்டார் மூவ்மெண்டோட சேர்ந்து they have OCD, it is a OCD related to Tourette syndrome. So actually Tourette syndrome is a genetic disorder. சரியா? So அதே level of explanation நம்ம OCD-க்கும் கொடுக்க முடியும், because they somehow they work on the same mechanism. ஏன்னா வந்து சேம் ரெப்புடேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜீன்ஸ் மூலமா வந்து சின்ன வயசுல இருந்து டவுரட் சிண்ட்ரோமா ஸ்டார்ட் ஆகி ஓசிடியா ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸ்டில் அந்த ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் நாட் என்ன சொல்றது 100% அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரெயின் அப்நார்மாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெயின் அப்நார்மாலிட்டியில வந்து யூஸ்வலாக they have revealed cortical and subcortical areas of basal ganglia. இதுல வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓசிடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பேசல் கேங்லியா வந்து எதோட லிங்க் ஆயிருக்கு? அமிக்தலா. அமிக்தலா இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு லிம்பிக் சிஸ்டம். அமிக்தலாவும் லிம்பிக் சிஸ்டமும் தான் வந்து இஸ் த சைட் ஆஃப் இமோஷன். ஸோ இமோஷன், ஃபியர், ஆங்கர், சேட்னஸ், ஹாப்பினஸ் எல்லாவோட இமோஷன்ஸும் அடங்கி இருக்கிறது அந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவோட ரிலேட் ஆன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஓசிடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து high level of activity, abnormal activity found in orbital frontal cortex and cingulate gyrus. So orbital frontal cortex again when it is related to your decision making, how you think, how you solve a problem. இதெல்லாம் is related to the orbitofrontal cortex. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா subcortate caudate nucleus. Caudate nucleusல involve in memory formation, storage of memory. So இங்க வந்து problems இருந்தது அப்படின்னா they don't store the memory, so they don't remember what they are doing it and they will start doing it again and again. And orbitofrontal cortex வந்து even வந்து primitive urges such as sex, aggression, hygiene, இந்த danger, எங்க இந்த danger வருது, இந்த மாதிரியான மேஜர் என்ன சொல்றது ஒரு ப்ரொடெக்டிவ் பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து orbitofrontal cortex பண்ணுது. ஸோ இந்த ஏரியால இருந்து தான் நம்மளுக்கு வந்து obsession வருது இல்லையா? Obsession related to sexual thoughts, obsession related to aggressive, obsession related to hygiene factors, danger, fear, இதுல இருந்தா obsession வருது நம்மளுக்கு. ஸோ அங்க ப்ராப்ளம் அப்நார்மாலிட்டி இருந்தது அப்படின்னா there is a higher chance that they will acquire OCD. நெக்ஸ்ட் வந்து there is a circuit அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த சர்க்கியூட் வந்து எப்படின்னா கார்டிகோ பேசல் கேங்லியன் தலாமிக் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் வழியா வந்து தலாமஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது? ஸோ எனி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு சே மெமரி ரிலேட்டட், இமோஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இது வழியா பாஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த மேஜர் எய்ம் வந்து கார்டிக் நியூக்ளியஸ் கார்பஸ் ஸ்ட்ரேடியம் இஸ் கோல் டிரெக்டட் பிஹேவியர். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அதை செஞ்சு முடிப்போம். ஓகே, ஒருவேளை இந்த இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கோலை செஞ்சு முடிக்கிறதுல we will have problems. மெமரிஸ் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் திரும்ப திரும்ப அதை பண்ணுவேன், அந்த கோலை ரீச் பண்ண முடியாது. இல்ல வந்து சம்திங் ரிலேட்டட் இமோஷன்ஸ்னா இட் வில் ஸ்டாப் மீ ஃப்ரம் டூயிங் தட், அந்த கோலை ரீச் பண்ண முடியாது. ஆர் த அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பேசல் கேங்லியாலேயே குளோபஸ் பேலிடஸ், சப்ஸ்டான்ஷியா நைக்ரா. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு த பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் ஆர் சோஷியல் கன்சர்ன்ஸ். மீனிங் இப்போ சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர்னு சிலது இருக்கும். அதை நான் பண்ணேன்னா ஐ எம் அக்செப்டட், ஐ ஃபீல் கண்டென்ட். ஓகே, இப்போ நான் ஒரு மீட்டிங் போறேன்னா நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும்னு யோசிக்கிறேன். ஓகே, that is related to your cortical basal ganglion thalamic circuit. Okay, so இதுல ஏதாவது ஒரு dysfunction இருந்துச்சு அப்படின்னா we will have this abnormality in controlling the obsessive thoughts. Okay, so next வந்து neurotransmitters. Neurotransmitters most of serotonin related neurotransmitters has been found effective. So clomipramine வந்து யூசுவலா நம்ம antidepressant, anxiety disorders, depressionக்குலாம் கொடுப்போம். ஓகே, ஸோ clomipramine வந்து செரட்டோனின் ரெசெப்டார்ஸ் நிறைய இருக்கும், செரட்டோனின் ரிலேட்டட் ஃபேக்டர். ஸோ செரட்டோனின்ல வந்து இன்க்ரீஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை இன்க்ரீஸ் சென்சிட்டிவிட்டி டு பிரெயின் அந்த செரட்டோனின் இருந்தாலும் ஓசிடி சிம்டம்ஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஆல்சோ ட்ரக்ஸ் வந்து ஸ்டிமுலேட் செரட்டோனர்ஜிக் சிஸ்டம் worsen ஓசிடிஸ். ஸோ செரட்டோனின் லெவல்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலா இருந்தாங்கன்னா ஓசிடி சிம்டம்ஸ் இதாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து டோபமைன், காபா, குளூட்டமேட், இந்த மூணும் கூட வந்து ஓசிடியில வந்து லிங்கேஜ் பார்க்குறாங்க, பட் இட் இஸ் அண்டர் ஸ்டடிட். ஓகே.